ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான சோயா பெப்பர் ஃப்ரை வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கப் அளவுக்கு சோயா எடுத்துக்கோங்க. அதை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூடயே நல்லா சூடான தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடயே பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மிளகு, சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரைஸ் சேர்க்கும்போது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா வறுபட்டதும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா வெடித்து வந்ததும் குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயத்தை 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகி கண்ணாடி பதம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல்லெல்லாம் போனோன்னே 2 தக்காளி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிற டைம் வந்தோன்னே 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததும் இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலா எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த சோயா சங்க்ஸை நல்லா பிழிஞ்சு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு வேணாட்டா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா மசாலா எல்லாமே சோயாவில் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு 1 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்குனிங்கன்னா ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான சோயா பெப்பர் ஃப்ரை ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.